வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. இப்போது நேற்று நடந்த டிஎன் டெட்டு 2025 உண்டான அந்த பேப்பர் 2 கொஸ்டினில் வந்து தமிழில் 30க்கு 30 கேள்விகள் நம்ம மெட்டீரியல் எந்த பேஜில் வந்தது அப்படிங்கிறதையும் அதோட ஆன்சரையும் முழுசாக நம்ம பார்த்துடலாம். மொதல் கேள்வியாக நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கூற்று 1 விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். இது வந்து நம்ம இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 193வது பேஜ் நம்பரில் இருக்குது. கூற்று 2 ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. இது வந்து இலக்கண புக்கில் 214வது பேஜில் இருக்குது. ஆன்சர் வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது பாருங்கள், இது வந்து நம்ம மெட்டீரியலுடைய பேஜ் நம்பர்ஸ். அதை இதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸில் 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இதில் விகார புணர்ச்சி தோன்றல் தெரிதல் கெடுதல் என்னும் 3 வகைப்படும் அப்படிங்கிற இடத்துல இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வியாக பாருங்கள், அதே மாதிரி அந்த இன்னும் 2வது கூற்று நான் சொன்ன பாருங்க, தற்கால உரைகளில் வல்லினம் மிகவிடைய இடங்களில் வந்து பாருங்கள், கு என்னும் 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். ஊருக்கு செல் அப்படின்றது வந்து அதில் கொடுத்துருக்காங்க. 2வது கேள்வி பாருங்கள், ஈரசைச்சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் என்ன அப்படிங்கிறது வந்து இயற்சீர் அப்படிங்கிறது. இது வந்து இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 104வது பேஜ் நம்பர் கிட்ட இருக்குது. இயற்சீரும் அதை பிராக்கெட்டில் ஈரசைச்சீர், காய்சீரும் மூவசைச்சீர்னு சொல்கிறது பயின்று வந்துள்ளன அப்படின்ற இடத்துல இந்த வரிகள் வந்திருக்கு நமக்கு. அடுத்தது பாருங்கள், 33வது கேள்வியாக, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும். இது வந்து இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 57ல் திரிசொல் அப்படிங்கிற இது நமக்கு வந்திருக்கு. திரிசொல் அப்படிங்கிற டைட்டில் மங்குள் அழுவம் சாட்டினான் உருபயன் அப்படின்ற இந்த இதில் பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள் எனப்படும். இது வந்து நமக்கு அந்த இடத்துல இருக்குது. அடுத்து, உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து செய்யுள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 246வது இடத்துல போய் பாருங்கள். இந்த இடத்துல தேயிலை தோட்டப்பாட்டு முகமது ராவுத்தர் அவர் வந்து அந்த பாடல் வரிகளில் இது கொடுத்துருப்பாங்க. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு அந்த அந்த பாடலில் வரக்கூடிய லைன். அடுத்து பாருங்கள், உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும். இது வந்து இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 120வது பேஜில் இருக்குது. இது பாருங்கள், பிரிதி மொழிதல் அணி அப்படிங்கிற டைட்டில் அந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண புக்கில் 120வது பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பொறுத்துகளை சொல் இந்த பக்கம் இலக்கண குறிப்பு. புன்புலம் அப்படிங்கிறது செய்யுள்ள பேஜ் நம்பர் 35ல் இருக்குது. தாழ்பூந்துறை செய்யுள்ள பேஜ் நம்பர் 105ல் இருக்குது. பாய்வன இலக்கண புக்கில் பாருங்கள் பேஜ் நம்பர் 66ல் இருக்குது. தடவரை அப்படிங்கிறது செய்யுள்ள பேஜ் நம்பர் 188ல் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் கீழே ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்துருப்போம். அதில் வந்து பி ஆன்சரில் வந்து அதுக்கு எடிட் பண்ணியிருக்கோம். அது எந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிற இடத்தையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் பாருங்கள், இலக்கண குறிப்பு தருக பாண்டிய நெடுஞ்செழியன் குடப்பிரவினார் பாடியதில் வந்து செய்யுள் பேஜ் நம்பர் 35ல் பாருங்கள், இந்த முது நல்லிசை புன்புலம் பண்பு தொகைகள் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கும். அதேமாதிரி இலக்கண குறிப்பு செய்யுள் பேஜ் நம்பர் 105ல் தாழ்ம்பூந்துறை இது வந்து வினைத்தொகை இந்த இடத்துல நமக்கு அது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், பாய்வனை வந்து பழவின்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது பேஜ் நம்பர் இலக்கண புக்கில் வந்து 66ல் இருக்குது. இதே மாதிரி வரிசை நமக்கு அடுத்ததில் பாருங்கள், உரிச்சொட்டர் தடவரை உரிச்சொட்டர் திருநாட்டு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கொடுத்துருக்கோம். திருநாட்டு சிறப்பு அப்படிங்கிற அது வந்து பெரிய புராணத்தில் வரக்கூடிய கண்டென்ட். அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர் இடைச்சொற்றொடர் இலக்கண குறிப்பிட அதாவது இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 160ல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் பேஜ் நம்பர் 160ல் எந்த இடம் பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்காட்டு மற்றொன்றுன்னு இருக்குது பாருங்கள். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்ந்து வருவது இடைச்சொல் தொடர் ஆகும். இது வந்து மற்றொன்று அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இது கீழே நம்ம புக்கில் கேட்ட கேள்வி, அதாவது நம்ம டெட்டில் கேட்ட கேள்வி இது அப்படியே டைரெக்டாக வரும். இப்போ அடுத்தது பாருங்கள், 38 சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொறுத்துக. ஆக்குவது யாதெனில் அறத்தை டேஷ், போக்குவது ஏதெனில் வெகுளி டேஷ். இது வந்து செய்யுள்ள பேஜ் நம்பர் 109வது பேஜ் நம்பரில் கொடுத்துருப்பாங்க. அது யசோதரா காவியத்தில் வரக்கூடிய ஒரு தகவல். இதில் பாருங்கள், அந்த பாட்டு இப்படி வரிசையாக வந்துட்டு இருக்குங்களா, இதில் இலக்கண குறிப்பிட்டிருக்க ஆக்குக போக்குக நோக்க வியங்கோல் வினைமுற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த இடத்துல நமக்கு அதில் தனியாக கொடுத்துருப்பாங்க. வியங்கோல் வினைமுற்று வந்து ஆக்குக போக்குக இது வந்து அந்த பாடல் வரின்னு பாருங்கள். ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக. இந்த பாடல் வரிகளில் அது கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து இதுதான். இதில் நம்ம இலக்கண குறிப்பு நம்ம வரிசையாக கொடுத்துருப்போம். வியங்கோல் வினைமுற்றில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18. அது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வரக்கூடிய கண்டென்ட். இது வந்து நமக்கு ஈஸியானது. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நமக்கு அந்த மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். அந்த டைட்டில் இது வந்துடும். அதனால் அதை வந்து நம்ம அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. நெக்ஸ்ட் இது பாருங்கள், அந்த இதில் வந்துடும் மொழி 18 இலக்கண மொழி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசை நமக்கு அந்த பாயிண்ட்ஸாக வந்துடும்.
அடுத்து பாருங்கள் 40வது கேள்வி. பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? முற்றெச்சம் வள்ளி படித்தனல். இதே எக்ஸாம்பிள் அப்படிங்க நமக்கு கொடுத்துருப்போம். இலக்கணம் பேஜ் நம்பர் 31 போய் பாருங்கள். முற்றெச்சம் டைட்டில் வள்ளி படித்தனல் அப்படிங்கிற இடத்துல அதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 41. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். கடல் ஓடும் நாவாயும் ஓடா நெடுது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? இது வந்து செய்யுள் புக்கில் பேஜ் நம்பர் 54 வந்திருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இடத்துல பிரிதி மொழிதல் அணி. இந்த இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற கண்டென்ட். பேஜ் நம்பர் 54 கடல் ஓடா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள் பல்வள பலவின் பயங்கெழு கொல்லி. இத்தொடரில் கொல்லிமலை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று இலக்கண குறிப்பு, அதாவது இலக்கணம் புக்கில் பாருங்கள் பேஜ் நம்பர் 199 வந்திருக்கும். இதை பாருங்கள், பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி. இது வந்து அகநானூரில் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இந்த இடத்துல அந்த வரிகள் நமக்கு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் 43. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது? வேற்றுமை உருபு இது வந்து இலக்கண புக்கில் 181 பேஜ் நம்பரில் கொடுத்துருக்கு. இல் அப்படிங்கிறது இதை பாருங்கள், 7ஆம் வேற்றுமை உருபு. இல் என்னும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு அப்படின்ட்டு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக நம்ம அதில் கொடுத்துருப்போம். 181 பேஜ். விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது? புணர்ச்சி திரிதல் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 193. இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் அப்படிங்கிற இடத்துல அந்த விற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள். அந்த இது தான் புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் என்னும் மூவகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க. எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். வில் கூட்டல் கொடி விற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு எழுத்து, அதாவது நிலைமொழி மறுபடியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். இதுக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு விற்கொடி அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பர். இத்தொடரில் சால சிறந்தது எவ்வகை சொல் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண குறிப்பில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 54 உரிச்சொற்றொடர் அப்படிங்கிறது. இதை பாருங்கள், சால சிறந்தது சால மலை இதெல்லாம் வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த பொருத்தமான உரிச்சொற்கள்னு சொல்லிட்டு அந்த பேஜ் நம்பர் 54 இலக்கண புக்கில் மா பெரும் பொதுக்கூட்டம். இது வந்து கடி மா, கடிக்கு விடுதும், கடி விடுதும் அப்படின்ற மாதிரி வால் நுதல் அந்த வகைகளை சால சிறந்தது அப்படிங்கிற வரிசையாக வந்திருக்கும். பகாப்பதம் டேஸ் வகைப்படும். இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 64 இருக்குது பாருங்கள். பகாப்பதத்தை பற்றின தகவல். பகா என்றால் பிரிக்க இயலாதது. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த இதிலே புல்லட் பாயிண்ட்ஸில் பெயர் வினை இடை உரி ஆகிய 4 வகை சொற்களில் பகாப்பதங்கள் உண்டு அப்படிங்கிறது அந்த லைன் நம்ம கொடுத்துருப்போம். ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இது வந்து செய்யுள்ள பேஜ் 146 ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கீழே வரிசை விரும்புகிறேன். இலக்கண குறிப்பு தருக. ஆடுக அப்படிங்கிறது வேங்கோல் வினைமுற்று, அதாவது கொண்டலமும் கொலைக்காதும் என்னுமை. அதே இதில் அடுத்ததாக வர்ற வார்த்தை தான் இது வேங்கோல் வினைமுற்றில் வருது. 48 கூற்று வினைத்தொகையின் நன்னூலர் காலம் கடந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார். இது இலக்கண புக்கில் வந்து 166 பேஜில் இருக்குது. காரணம் வினைத்தொகை 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும் அப்படின்ட்டு. அது பாருங்கள், அந்த எந்த இடத்துல வினைத்தொகை டைட்டில் பேஜ் நம்பர் 166 இந்த எத்தனாவது பாயிண்ட்ஸுங்க? 1 2 3 4 5 6வது பாயிண்ட்ஸ். மேலும் இவை வீசிய காட்டு வீசுகின்ற காட்டு வீசும் காற்று எனவும் கொன்ற களிர் கொள்கின்ற களிர் கொள்கும் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன அப்படிங்கிறதுலையும் காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை இது வந்து நன்னூலில் சொல்லப்பட்ட ஒரு வரி. ஸோ அதையும் நம்ம இந்த புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்போம். 49வது கேள்வி. கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன? இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 2 கொடுத்துருப்பாங்க. 3 மாத்திரை, அதாவது என்னென்னா ஆயுத எழுத்து தமிழ் மொழி உயிர்மெழு இந்த பாயிண்ட்ஸுக்கு பின்னாடி தான் மாத்திரை அளவு அப்படிங்கிறதுல கபிலர் போட்டு 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் அரை 3 அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் கொடுத்துருப்போம். அடுத்து 50வது கேள்வி. வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள். இது வந்து பேஜ் நம்பர் 204 நிலப்பகுதி அப்படிங்கிறது. அதாவது தமிழ் மொழி வாழ்த்தில் செய்யுள்ள பேஜ் நம்பர் 204 வைப்பினும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரக்கூடியது அந்த பாடலில் வர்றது. அதுக்கான பொருள் வந்து பாருங்கள், வைப்பு என்பது நிலப்பகுதி அப்படிங்கிறது நமக்கு அந்த இதையும் கொடுத்துருப்போம். அடுத்து உயிர்மை எழுத்துகளில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 7 இருக்குது. இது வந்து பாருங்கள், டா நா ரா ழா 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 ரா நா என்னும் 8 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு கண்டென்ட். அடுத்து பாருங்கள் 52 வில்வால் இலக்கண குறிப்பு தருக. செய்யுள்ள பேஜ் நம்பர் 214 உம்மை தொகை அப்படிங்கிறது இதனுடைய இது. இதில் என்னென்னா எந்த இடத்துல வரக்கூடிய வரி அப்படின்னா வில்வால் அப்படின்றது வந்து இந்த பாட்டில் குடும்ப விளக்கு அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு வரி. அது வில்வால் அப்படிங்கிறது உம்மை தொகை அப்படின்னு இலக்கண குறிப்பில் நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து அஞ்சு இளைஞ்சி சாம்பார் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. இலக்கண புக்கில் வந்து பேஜ் நம்பர் 140 வந்திருக்கும். முற்றுப்போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு இது இடைப்போலியில் வந்து இளைஞ்சி இளைஞ்சு அப்படிங்கிறது, கடைப்போலியில் சாம்பல் சாம்பர் அப்படிங்கிறதும், முற்றுப்போலியில் வந்து அதுக்கு வரிசையாக 5 5 அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து
நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும். இது பேஜ் நம்பர், இது இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 190 வந்திருக்கு. 190. இதில் என்ன உயிரிட்டு புணர்ச்சி, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரிட்டு புணர்ச்சி எனப்படும். சிலை குட்டல் அலகு சிலை அலகு அப்படின்னு எக்ஸாம்பிளோட நம்ம அதை கொடுத்துருப்போம். பேஜ் நம்பர் 190 இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? இது வந்து இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 225 நீங்கள் அப்படிங்கிறது, அதாவது மூவிடம் அப்படிங்கிறதுல வந்து தன்மை முன்னிலை படற்கை இடக்கை ஓகே, படற்கை இடம் ஓகே. இதில் வந்து பெயர் வினை எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலை அப்படிங்கிறது வந்து நீ, நீர், நீவீர், நீங்கள் அப்படிங்கிறத நமக்கு இதில் கொடுத்துருப்போம். அடுத்து பொறுத்துக, இலக்கண புக்கில் 94 வெண்பா ஆசிரிப்பா கலிப்பா வஞ்சிப்பா, அது வந்து துள்ளலோசை அகலோசை. இதில் வந்து கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை, இந்த மாதிரி வரிசையாக ஆசிரிப்பா அகலோசை, வெண்பா சப்பலோசை. இது வந்து எங்கே வந்திருக்கும்? பாவின் வகைகளில் இலக்கணம் பேஜ் நம்பர், இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 94 வெண்பா ஆசிரிப்பா வஞ்சிப்பா கலிப்பான்னு அதை வரிசையாக கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஓசையும் கொடுத்துருப்போம். செப்பலோசை வெண்பாவுக்குரியது, அகவலோசை ஆசிரிப்பாவுக்குரியது, கலிப்பா அப்படிங்கிறது அங்கே துள்ளலோசை கலிப்பா, தூங்கலோசை வெஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பேஜில் கொடுத்துருப்போம். 57 வலியார் முன் தன்னை நினைக்காதான் தண்ணி மேலியார் மேல் வெளியார் மேல் செல்லும் இடத்து இக்குறப்பாவில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. இது வந்து செய்யுள்ள பேஜ் நம்பர் 289 வெளியார் மெலியார், இந்த இடத்துல இது மெலியார் இது போட்டுக்கோங்க, இது இந்த மிஸ்டேக். சரி, இப்போ வரிசா பாருங்கள். இது வந்து அதாவது அருளுடைமை அப்படின்னு இந்த செய்யுள் புக் இருக்கு இல்லைங்களா, செய்யுள் புக்கில் வரக்கூடிய ஒரு வரி இது. இந்த இதில் பாருங்கள், அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம்னு சொல்லிட்டு இதில் வரிசை வருது இல்லைங்களா. இந்த வரியில் இந்த வரிசையில் வலியார் முன் தன்னை நினைக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துடும். அடுத்து 59 பாருங்கள், உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையச்ச சொற்களை கண்டறிந்து எழுதுக. இது வந்து செய்யுள்ள பேஜ் நம்பர் 266 உருண்டு தவழ்ந்து நெளிந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் வரக்கூடிய உருண்டு தவழ்ந்து நெளிந்து அப்படிங்கிறதுல இதில் வரும். அதில் வந்து இலக்கண குறிப்பில் உங்களுக்கு அது வந்துடும். நெக்ஸ்ட்டு தெர்நிலை பெயரச்ச விகுதிகளில் பாருங்கள், இப்போ இலக்கண புக்கில் பேஜ் நம்பர் 64 அப்படின்றது இது வந்து பாருங்கள் இறந்த கால இடைநிலைகள். இதில் வந்து இத்திட்டு இரு இன்னு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசை இந்த டாப்பிக்கில் இந்த இது நமக்கு வந்துடும். இதை பாருங்கள், தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் அப்படிங்கிறது. சரி, மயங்கொலி பிழையற்ற தொடர் இது உரைநடை மற்றும் துணைப்பாடம் புக்கில் பாருங்கள் பேஜ் நம்பர் 386 கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், வெட்டி அடிக்குது மின்னல் கடல் உரைநடை மற்றும் துணைப்பாடம் பேஜ் நம்பரில், அதாவது வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டி இடிக்குது மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு இது. ஸோ ஓகே, 30 கேள்விகளுக்கும் நம்ம தமிழில் வந்து எந்த பேஜ் நம்பரில் நம்ம அதாவது இலக்கணம் இலக்கியம் உரைநடை துணைப்பாடத்திலிருந்து இந்த முறை கேட்டிருந்த 8 கேள்விகள் நம்ம புக்கில் நம்ம மெட்டீரியலில் ஸ்ரீ பாலாஜி அகாடமி மெட்டீரியலில் தமிழில் எந்த புக்கு எந்த பேஜ்லேருந்து வந்ததுன்னு நம்ம காட்டியிருக்கோம். இனி அடுத்தடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம புக்கில் எந்த பேஜில் எந்த கேள்வி வந்தது அப்படிங்கிறத முழுமையாக உங்களுக்கு வரிசையாக கொடுத்துரும். ஓகே, அடுத்து ஒரு சப்ஜெக்டில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.